முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் எதற்காக உன் மேலே கோபத்தோடு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன்னு தெரியுமா? எல்லாரையும் நம்பி எல்லார் சொல்கிறதும் சரின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருடைய வார்த்தைகளையும் நம்பி நம்பி வாழ்ந்துதான் இப்போ நீ இந்த நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் எத்தனையோ முறை உனக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொன்னேன். சுற்றி இருக்கிறவங்களும் கூட இருக்கிறவங்களும் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்ப வேணாம். உன் வாழ்க்கைக்கு எது சரியோ, உனக்கு எது பொருத்தமாக இருக்குமோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை மட்டும் நம்புன்னு நான் உனக்கு சொல்லியும் கூட ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சொன்ன விஷயங்களையும், தான் வாழ்க்கை சுகமாக இருக்கணும்னு தனக்கு சாதகமாக சொன்ன விஷயங்களையும் நம்பி இன்னைக்கு நீ தனிமரமா தனி ஆளாக கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலை. நீ கஷ்டப்படுவதையும் வருத்தப்படுவதையும் பார்த்து ஆற்றாமையின் காரணமாக மனசு தாங்காமவே நான் உன் மேலே கோபத்தோடு வந்தேனேன் செல்லமே. வாழ்க்கை உனக்கு நிறைய வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தது. ஆனால் அத்தனையிலுமிருந்தும் நீ மீண்டு வந்துட்ட, கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்ட. ஆனால் இப்போதும் எல்லாரையும் நம்பி நீ ஏமாளியாகவே இருக்கிறத என்னால் எப்படி பொறுத்துக்க முடியும்? இனிமேலாவது நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் அது உனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவ பாடங்களையும் வச்சுக்கிட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கைனா கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை தாண்டி உன்னால் வாழ்ந்து ஜெயிக்க முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் கூட உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படணும்? அடுத்தவங்க பார்வைக்காக, அடுத்தவங்க உன்னை நல்லவன் நினைக்கணுங்கிறதுக்காக நீ வாழ்ந்தினா உன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையாக இருக்காது. யார் உன்னை பற்றி என்ன வேணால் நினைக்கட்டும், உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ சரியாக, உண்மையாக, நேர்மையாக, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய் என் செல்லமே. உன் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீ செய்த தான தர்மங்களுக்கு ஏற்ற புண்ணியத்தையும் நான் நிச்சயம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் மன நிறைவையும் உண்டாக்கி கொடுத்துட்றேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு. சிலரை புத்தி கொண்ட சில மனிதர்கள் உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் சிரிச்சுக்கிட்டே போக கற்றுக்கோ. இந்த அப்பன் முருகனின் அருளால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். உன் மதிப்பை புரியாமல் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு பேசுகிற விமர்சனங்களுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த அப்பன் வேலவனின் பிள்ளையாகிய உனக்கு எல்லா வெற்றிகளையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். தோல்விகளை எல்லாம் வாழ்க்கைக்கான முடிவு நினைக்காத. தோல்வியை தாண்டிய வெற்றியை உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்லவே. ஒழுக்கமும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைக்கிறேன். எல்லாருக்கும் அன்பை கொடு, ஆனால் அன்பை கொடுக்குறேன்னு உன் சுயமரியாதை இழந்து கீழே இறங்கி போய் உன் மதிப்பை நீ இழந்துடக்கூடாது. அன்பும் பாசமும் அளவோடு இருந்தாதான் அது உனக்கு மரியாதையை மதிப்பையும் பெற்றுத்தரும். அளவுக்கு மீறி நீ அன்பு செலுத்தும் போது எல்லாரும் உன்னை ரொம்ப இலக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ செய்யும் தவறுகள் யாவற்றையும் திருத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உண்மை உன் பக்கம் இருக்கும்போது நீ எதிலும் அவசரப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை சரியாக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன்னை சங்கடப்படுத்தும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு என் அருளால் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் லட்சியங்களை எல்லாம் அடைவதற்கு நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன். என்னை மதிக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுறவே மாட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நல்லதை மட்டும் பார்க்காம அவங்களுடைய உண்மையான குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. நல்ல மனசு கருணையை கொடுக்கும், ஆனால் உண்மையை காணும் புத்திசாலித்தனம்தான் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பை கொடுக்கும். நல்ல மனிதர்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய உண்மை குணம் என்னங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கும். வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்க தான் செய்யும். அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அத்தனையும் கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. நீ போகும் பாதை எளிதாக இருக்கணும்னு எதிர்பார்க்காத. நீ போகும் பாதைங்கிற உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்கள்லையும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேனே செல்லமே.
விடாமுயற்சியோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்க உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ சிக்கலாக்கி கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் உன் வாழ்க்கை பயணங்கிறது இப்படியே இருந்துடாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கையாக மாறதான் போகுது. இப்போது இருக்கும் வாழ்க்கையை நினச்சி தேவையில்லாமல் கவலைப்பட்டு அற்ப விஷயங்களுக்கெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்கிற வேண்டாம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்துடு என் செல்லமே. அடுத்தவங்க வாழ்க்கையில் 1000 விஷயங்களை உன்கிட்ட எதிர்பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்க்குறதையும் நீ செஞ்சு கொடுக்கணுன்றது எந்த அவசியமும் கட்டாயமும் கிடையாது. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது உன் பொறுப்பும் அல்ல. உன் மனசை நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய். தேவையில்லாமல் உன் ஆற்றலை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கான வளர்ச்சியை நான் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். தனிமையாக இருந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசி. ஐயோ, நம்மளை தனிமையில் தவிக்க விட்டுட்டாங்களே, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ற பயமோ பதட்டமோ உனக்கு வேண்டாம். உன் அமைதியை பறிச்சுக்கிட்டவங்களும் உன்னை நிம்மதி இல்லாமல் வாழ செய்பவர்களையும் உன் வாழ்க்கையில் நான் விடமாட்டேன். என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டினா இன்றையிலிருந்தே நீ எடுக்கும் முடிவுகளை கவனமாக எடுத்தினா உன் எதிர்காலம் அழகான காலமாக இருக்கும் என் தங்கமே. விதிங்கிறது நானாக யார் தலையிலும் எழுதுவது கிடையாது. அவங்க ஏற்கனவே செய்த செயல்களின் பலனாகத்தான் அவர்களுக்கான பரிசாகவே நான் தலைவிதியை கொடுக்குறேன். நீ நல்ல செயல்களை செய்யும் போது உன்னுடைய எதிர்காலத்தில் உன் தலைவிதி நல்லபடியாக எழுதப்படும் அல்லவா. உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் இப்போதைக்கு உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் இது அனைத்தையும் தாண்டி உன்னை உயர்த்த இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளின் மூலமாக நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். பூட்டே உடைஞ்சு போனாலும் சாவி சரியாகவே வேலை செய்யும். அதே போல நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன்னை ஏமாத்தினாலும் நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக சரியாகவே இருக்க பழகு. தப்பு செஞ்சவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் உரிய தண்டனையை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யாராவது பொய் சொல்லி உன்னை ஏமாத்தினாலும் உன் நம்பிக்கை உடையும்படி செய்தாலும் கூட அமைதியாக அவங்கள விட்டு விலகி நில்லு. உண்மையை மதிக்காதவங்க உன் மனசையும் மதிக்க மாட்டாங்க. எல்லாரையும் மதிக்க பழகு. மற்றவங்களுக்கு உனக்கு கொடுக்குற அளவிலேயே நீயும் அவங்களுக்கு அன்பையும் அக்கறையும் கொடுத்தினா போதும். மற்றவங்க உன் மேலே அக்கறையே வைக்கலை, உன்கிட்ட அன்பாக பேசலைங்கிற போது நீ மட்டும் அன்பை அள்ளி கொடுத்து அவதிப்படாதே. கூடிய சீக்கிரம் உன் அன்பின் மதிப்பை இந்த உலகத்தில் உள்ள உன்னுடைய உறவுகளுக்கு நான் புரிய வைக்கிறேன். யாருக்கும் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது அவங்கள போய் பார்க்காம அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடாமல் அப்புறமா அவங்க இல்லைன்னு ஆன பிறகு அவங்கள நினச்சி கண்ணீர் சிந்துவது தேவையில்லை அல்லவா. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது நீ கொடுக்குற அன்பும் அரவணைப்பும் பாசமும் அக்கறையும் தான் மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும். நாளைக்கு யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்கன்றது உறுதி கிடையாது. இன்னைக்கே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரிடமும் அன்பை கொடுத்து நேசிக்க பழகு. உன் நன்றியுணர்வுக்கும் நல்ல மனசுக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்வேன். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. நீ செய்த நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் மறக்கவே இல்லை. கண்டிப்பாக அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். யாராவது ஒரு முறை தெரியாமல் தப்பு செஞ்சாங்கன்னா சரி, அது தவறு நடந்துருச்சு, நான் ஏற்றுக்குவேன். அதையே மறுபடியும் அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். நீயும் ஒருபோதும் தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதை திருப்பி செய்ய நினைக்காதே. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் அவங்களுடைய செயல்களும் வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாரு. ஏன்னா பேசும்போது எல்லாரும் நல்லவங்கள போல தான் பேசுவாங்க, ஆனால் செயல்களை பார்த்தா
அதில் 1000 அயோக்கியத்தனமும் 1000 தவறான செயல்களும் ஏமாற்றுக்காரத்தனமும் இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் அவங்க வார்த்தைகளை பற்றி நம்பாமல் செயல்களை நம்பு. யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும் என்று செல்லமே. சில நேரங்களில் சில பேர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி நீ பிரச்சனையில் மாட்டிக்கிறத விட அமைதியாக மௌனமாக இருப்பதே உனக்கு நல்லது. எல்லா இடங்களிலும் உண்மையை விளக்கி சொல்வதை விட அதை காலத்தின் பொறுப்பில் விட்டு நீ அமைதியாக இரு. நல்ல மனிதர்களோட நீ பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் செழிக்கச் செய்வேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வார்த்தைகள் பொய் பேசலாம், ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் பேசாது. மற்றவங்க பேசும்போது அவங்க கண்களை பாரு, அவங்களுடைய செயல்களை பாரு. யாருடைய பொய்யான, யாருடைய அழகாக பாசமாக பேசம் போட்டு பேசும் வார்த்தைகளையும் நீ முழுவதும் நம்பிட வேண்டாம். எப்போதுமே நீ உண்மையோடும் தர்மத்தோடும் வாழணும். என்னுடைய வேல் உன்னை பாதுகாக்கும் கவசமாக நிச்சயமாக இருக்கும் என்று செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாரையும் மனிதர்களாக தான் நான் படைச்சிருக்கேன். மனிதர்களாக பிறப்பது எளிது. ஆனால் அந்த மனிதனுக்குரிய குணத்தோட மனித நேயத்தோட வாழ்வது தானே உயர்வு. அன்பும் கருணையும் கொண்ட உன் நல்ல மனசுக்கு இந்த அப்பன் முருகன் நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் நல்ல மனசுக்கு நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னை பற்றி தெரியாதவங்க உன்னை 1000 விஷயங்களில் விமர்சிக்கலாம். ஆனால் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கேன். என் அருளும் என் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகுது. இந்த உலகம் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியமல்ல, நீ எந்த அளவுக்கு நேர்மையாய் வாழுகிறாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ உண்மையாக நேர்மையாக வாழும்போது நான் எப்படி அதற்கான பலனை கொடுக்காம இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு சரியான சிறந்த விஷயங்கள் அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ போகும் பாதையில் யாராவது ஒருத்தர் உனக்கு துணைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ போகும் பாதைகள் அனைத்திலும் நானே உன் கூட உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ சிரிக்கும் போது உன் புன்னகைக்கு பின்னால் மறைந்திருக்கும் வலியையும் வேதனையும் நான் அறிவேன். கண்டிப்பாக என் அருளால் அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சிருவேன். நீ செய்யும் முயற்சிகளையும் நீ போடும் திட்டத்தையும் யார்கிட்டையும் சொல்லாத. அமைதியாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே என் அருளால் நீ வாழ்க்கையில் வளர்ச்சி பெற தயாராகு. உன்கிட்ட இருக்க காசு, பணம், நகை, சொத்து, செல்வம் எல்லாத்தையும் அடுத்தவங்ககிட்ட ஆடம்பரமாக பெருமையாக வீணாக காட்ட வேண்டாம். இருக்கிற செல்வத்தை அறிவோட பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன். உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சிதானே தீரும். எந்த விஷயத்திலும் எதுக்கும் பயப்படாமல் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு நிற்க தயாராக இரு. பயன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது. இன்னொன்று, என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு உயர்வது. எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. மன உறுதியோட அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ தயாராக இரு. உன் கூட இருக்கிற உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். யார் உன் நம்பிக்கையை சோதிச்சாலும் பொறுமையை சோதிச்சாலும் கூட நீ அமைதியாக இருந்தே உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக உயர்ந்து வாழ தயாராக இரு தங்கமே.